நீ செக்ஸுக்காக தானே போன. உடல் தேவைக்கான புரிதல் எல்லாமே தேவை. அதுக்கு எனக்கு கல்யாணம் தான் பண்ணுமா இருந்தானா அவனை அடிச்சிடுவேன். கருவுல வளர்ப்பீங்களா இல்லைன்னா அபார்ட் பண்ணுவீங்களா? அப்புறம் பச்சை பச்சை என்னங்க பேசுவீங்க நீங்க? ஒரே ரூம்ல தானே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோவ் பண்ண மாட்டீங்க. வேலைக்கு கூட போல, அவனோட செலவுக்கே நீங்க தான் பணம் கொடுக்குறீங்க. ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க. நீ மருந்தை சாப்பிட்டு சாகரியா பொழைச்சிருக்கேன்னு நான் பார்க்க போறேன். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. ஒட்டுமொத்தமாக லிவிங் டுகெதரை ஆதரிப்பவர்கள் இந்த பக்கம். இது ஒரு நல்ல முன்மாதிரி அல்ல, இது தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம். லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும்? என்ன பேர் கொடுக்கலாம்? புரிதலுக்கான முன்னுரை. உங்க பேர் என்ன? தினேஷும் இந்த பொண்ணும் புரிதலுக்கான முன்னுரையோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 மனங்கள் ஒன்று சேர்ந்த. ஓகே, ஒரு எஸ்ஸே எழுதுங்க. மன திருமணம். மன திருமணம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. உடல் தேவைக்கான புரிதல் உடல் தேவைக்கான புரிதல் நம்மளால மென்டலாக தான் ஒருத்தவங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஃபிசிக்கலாக அவங்க நமக்கு வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. சேர்ந்து வாழ்ற தொடர்பு, சேர்ந்து வாழ தொடர்பா ரிலேஷன்ஷிப். நீங்க எந்திரிக்கல ஒரு நிமிஷம். ஓகே. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. லிவிங் டுகெதருக்கு நீங்கள் மனதில் வைத்திருக்கும் பேர் என்ன? கள்ளக்காதல், கள்ளக்காதல், காம திருமணம், காம திருமணம், திருமண ஒத்திகை, திருமண ஒத்திகை. எப்படி இந்த உறவு முறைக்குள் நீங்கள் வந்தீர்கள்? அது வந்து ஒரு திடீர்னு நடந்த ஒரு விஷயம்தான். ஒன்றுமே இல்லை, ஆக்சுவலாக லவ் பண்ணுறோம். என்னென்னா சாப்பிட்டியா, தூங்கினியா, என்ன பண்ணுறீங்க, அது மாதிரியெல்லாம் கேட்டு ஷேர் பண்ணும்போது, ஸோ வெளியில் சாப்பிட்டேன், எனக்கு ஃபீவராக இருக்குது, அப்படி இருக்குன்னும் போது எதுக்கு தனியாக இருந்து கஷ்டப்படணும், அதுக்கு எதுக்கு ஒய் நான் வந்து என் கூட வேற ஒருத்தவங்களை வச்சுட்டு ரூம்மேட்டாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு வை காண்ட் அவங்க கூட இருந்து நான் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல். வெக்கப்பட்டா வாழ முடியுமா? திஸ் வீக் போனாங்க, மேபி நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் வர சான்ஸ் இருக்கு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? இருக்கிறோம் சார். இப்ப இருக்கீங்க. ஓகே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2 பேரும் ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாமே, 2 பேரும் ஏன் சேர்ந்து தங்கலான்னு முடிவு எடுத்தீங்க? சேர்ந்து வாழணும் சார், அப்பதான் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா. ஐயோ அப்படியா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நோ இட், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குலாம் எல்லாருக்குமே தெரியும் சார். காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? உங்க வீட்டுக்கு தெரியுமா இது? வீட்ல தெரியும் சார். வீட்ல தெரியும் சார். உங்க அம்மா பின்னாடி. ஓகே, பின்னாடி. குட் மதர் குட் சன். இப்போ உங்க பையன் வந்து ஒரு பொண்ணோட இஸ் லிவிங் டுகெதர் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? லாஸ்ட் இயர் சொன்னாங்க சார். விளங்கும்டா. லாஸ்ட் இயர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்க? சரி உண்மையை சொன்னா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணேன். இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குத்தாய் போடு. எப்படி சொன்னாரு? இந்த அந்த சீனே எனக்கு புரியல. லிவிங் இருக்காங்க. வெக்கங்கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? பெரும்பாலும் அம்மா அப்பாக்கள் கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. நீங்க ஓகே நீங்க சேர்ந்து வாழ்ந்துக்கங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு. படிக்கிறாங்க சார். படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நம்ம கேட்டுட்டு நல்லபடியா எல்லா ரிலேஷனுக்கும் சொல்லி மேரேஜ் பண்ணி வைக்கலாம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐம் நாட் அகைன்ஸ்ட் யூ பீப்புள். உங்க பொண்ணை இப்படி அலோவ் பண்ணுவீங்களா? தலைவர் திமிங்கலம் தான். உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லைங்க சார். நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோவ் பண்ண மாட்டீங்க. எஸ்பினா எஸ்பி தாயா. இவங்க அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க இருக்கீங்க, அந்த அவங்க இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? நிச்சயமா மாட்டேன். நிச்சயமா மாட்டேன் சார். நிச்சயமா மாட்டீங்க. ஒய்?
அது நல்லா இருக்காதே சார். அது எப்படி நல்லா இருக்கும்ன்றீங்க நீங்கள்? நமக்கு புரியலையே. நம்ம மட்டும் இல்லை சார், நம்ம சமுதாயம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்க, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கு சரிப்படுது. ஏன் அந்த பொண்ணு என் பையனை நம்பி வந்துட்டா, படித்து முடித்து நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆன பிறகு நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். கல்யாணம் பண்ணிக்காமே இருக்க மாட்டாங்க. நான் பண்ணிக்காமலே இருக்க மாட்டாங்க. அதான் ஒரே ரூமில் தானே இருக்காங்க. இருக்கட்டும், இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்களா? முடிதான் நடத்துக்குன்னா மூளையமா நடத்துக்கு உனக்கு அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. உங்கள் பையன் என்ன பண்ணுறான்? செகண்ட் இயர் படிக்கிறான், வேலைக்கு கூட போகல. அவனோட செலவுக்கே நீங்கள் தான் பணம் கொடுக்குறீங்க. ஆனால் அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. என் பிள்ளைய ரொம்ப கேவலப்படுத்தின சூனியக்காரனை கூப்பிட்டு உன் வாயை கட்டி போட்டுருவன் பாத்துக்க. எனக்கு அவன் மருமகளாக வரப்போறா. பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு தான் முடிவு பண்ண அப்புறமா தான் அந்த பொண்ணு நாங்கள் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது என் மருமகள் வரப்போறாங்கன்னு சொல்ல போகிறோமே கண்டி. லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே இது என் மருமகன்னு சொல்ல மாட்டோம், நிச்சயமாக சொல்ல மாட்டோம். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? சரிப்பா, ஒரு கேள்வி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஒன்றா இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, வாட் வில் யூ டூ? பயப்பிடிச்சிட்டான் பேசிட்டாங்களா? நாங்கள் பிரிஞ்சுதான் சார், வேற பொண்ணு பார்ப்போம் சார். வேற பொண்ணு கண்டிப்பாக. ரைட், இப்போ இந்த பொண்ணை விட்டுருவீங்க? ஆமாம் சார். ஆட பிக்காளிப்பல. இப்போ அந்த பையனே சொல்கிறான் நான் வேற பொண்ணை பார்ப்பேன் அப்படிங்கிறான், அது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். அப்போ அந்த பிள்ளை என்னவா? அப்போ அது ஒரு மருமகம், இது ஒரு மருமகம் சார். இது சரியா தப்பா? தப்பான். தப்பா? ஆமா, அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். இப்போ உங்களுக்கு 4 வருஷம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கல்யாணத்துக்கு போன பிறகு உங்களுக்கு சண்டை வராதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அரிஷர் டெஃபினட்டா சண்டை வரும் சார். அப்புறம் என்ன ரிலேஷன்ஷிப்ல சண்டை வராம எப்படி? அப்படிதானே அவன் கேட்பான். இங்க கொடுங்க, இங்க எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? சோ சின்ன விஷயத்துல இருந்து பாத்ரூம் ஃப்ளஷ் பண்றானான்றதுல இருந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்தா தான் தெரியும். அட கன்றாவிய. நீங்க 2 பேரும் சிறு வயதுல இருந்து காதலிச்சீங்களா? இல்ல, அது ஒரு ஜாலியா தான் இருந்தது. 2 பேர் லவ் பண்ணியிருந்தோம். நம்ம 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணுவோம். So as it happened we used to stay together அப்பப்போ overnights. Then it just extended over time. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? ஓ, அப்படியே அடிக்கடி சேர்ந்துருப்பீங்க, அப்படியே கண்டினியூஸா இருந்துட்டீங்க, அவ்வளவுதான். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? மோஸ்ட்லி நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கணும். ஸோ சொல்லிட்டு போற வரைக்கும் as long as you know அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் என் லைஃப். ஸோ அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளியா சார். லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல ஸ்கூல் காலேஜஸ்லாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே கல்யாணம் இல்ல புரியல. எல்லாமே தேவை. அதுக்கு எனக்கு கல்யாணம் தான் பண்ணுமா? எனக்கு அப்படி ஒரு நீடு இல்லையே. ஓ, நீ அப்படி வரியா? என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு லிவிங் டுகெதர் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு மேரிட் லைஃபை பத்தி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்படவே மாட்ட. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் லிவின்ல இருக்காங்க. இப்போ ஒரு மேரேஜ்னு ஆயிடுச்சுன்னா 1 இயர்ல ஃபோர்ஸ்ன்னு கூட நினைக்கட்டும், ஒரு 1 இயர்லயே வந்து போர் அடிச்சிருங்கிறதுக்கு குழந்தைங்கிற பேச்சு ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்குள்ள அந்த குழந்தைங்கிற பேச்சு மினிமம் அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எண்ட் வரைக்குமே இருக்காது. ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி? இப்போ யாராக்கா குழந்தை இருக்கு? யாருக்கு இல்லைன்னு தெரியும் எனக்கு. நீங்க எத்தனை வருஷமா லிவ் இன்ல இருக்கீங்க? 2 years இருக்கு சார். நீங்க பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க குழந்தை பெத்துக்கிட்டவங்க யாராவது இருக்காங்களா? Everybody. ஏன் குழந்தை பெற்றுக்கொள்வது இல்லை? குழந்தை வந்து கண்டிப்பா அவசியம் தான். ரைட், அப்புறம் அதை பெத்துக்கிறது இல்ல? அதை பெத்துக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு தான் சொல்றேன். பெத்துக்க டைம்னா எப்போ? என்ன ரூட்டி அடிச்சு என்ன பண்றது? ஒரு குழந்தையா குட்டியா? என்னடி வயசாயிடுச்சு? எல்லாம் நேரம் ஒரு சுமார். எப்ப உன்னை கொள்ளையில கொண்டு வச்சதுக்கு அப்புறம் உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஒரு லாங் லாஸ்டிங்கா நீங்களே பார்க்கல, நீங்களே பாதியில அது போயிருங்கிற ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு தான் இதை கடக்குறீங்க. சபாஸ் மாமா. சார் நான் வந்து குழந்தை பெற்றுக்குவேன் சார் கண்டிப்பா. நான் குழந்தை பெற்றுக்குவேன் சார் கண்டிப்பா. நான் வந்து மேரேஜ் பண்ணாம குழந்தை பெற்றுக்குவேன்.
எனக்கு இருக்கா இல்ல கிறுக்கு ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்ற என்னையே வந்து இந்த சமூகம் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குது. அதை ஏற்றுக்கிற மெச்சூரிட்டி எனக்கு இருக்குது. பட் மேபி என்னோட பேபிக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்காது. நான் எவ்வளோ தான் என் பேபியை மோல்ட் பண்ணி டீச் பண்ணி இதுதான் அப்பா அம்மா இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டை கொடுத்தாலுமே கூட இந்த சமூகம் அவனை ஹர்ட் பண்ணும். ஒரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களோட பையன் நீ அப்படின்ற பார்வை தான் அந்த குழந்தை மேலே இருக்கும். இவங்க பார்வை மாறும்போது இருக்கிறவங்க குழந்தை பெற்றுக்குவாங்க. நான் ஒன்று கேட்குறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னால ஒரு குழந்தைய உருவாகி அந்த குழந்தைய நீங்கள் வந்து வளர்ப்பீங்களா, அதாவது கருவில் வளர்ப்பீங்களா, இல்லைன்னா அபார்ட் பண்ணுவீங்களா? And abortion is அவங்கவுங்க முடிவு. It's up to each individual. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த ரிலேஷன்ஷிப்ல யாருக்கு லாபம், ஆணுக்கா பெண்ணுக்கா? ஆணுக்கு தான் சார். ஏன் ஆணுக்கு லாபம்? அவங்க எப்போ வேணாலும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம், அவங்களுக்கு இன்னொரு லைஃபும் கிடைக்கலாம், ஈஸியாக செட்டில் ஆகிடலாம். ஆனால் பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம் சார் அவங்க வந்து எக்ஸாக்டாக மீன் பண்ணுறது செக்ஸை தான் சார். செக்ஸின் வழியில தான் ஆண்கள் வந்து பலனடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அது ரகசியமா தானே இருக்கு. எப்படி நீங்க வந்து பெண்கள் எது ரகசியமா இருக்கு? லிவின் வந்து இன்னும் வெளிப்படையா எல்லாரும் சொல்லி நாம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு பயலுக்கும் தெரியாது, ஊருக்கே தெரியும். அதனால நாங்க ரகசியமா இருக்கோம். அப்புறம் இன்னொன்னு எனக்கு புரியல, நீங்க ரகசியமா இருக்கீங்க. உங்களுக்கு தப்பில்லாத ஒரு உறவா தெரிஞ்சதுன்னா ஓப்பனா இருந்திருக்கலாம். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. பெண்ணு வந்து இந்த உறவுல வந்து உடல் ரீதியா பாதிக்கப்படுறா. அபார்ஷன், குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் பெண்ணுக்கு இருக்கு. அதை அவ வளர்க்கணுங்கிற கட்டாயம் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஆனாதானே உடல் ரீதியா பெண்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஸ்மார்ட்டா இருங்க, புத்தி யூஸ் பண்ணுங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இது முற்றமா தப்பு சார். இது மாதிரி என்னோட ரிலேட்டிவோ யாரும் இருந்தானா அவனை அடிச்சிருவேன். இது வந்து நியாயம்னு சொல்லி இவங்க பேச வர்றாங்க. இது வந்து முக்கியமாக தப்பு. ஓகேயா, ஃபர்ஸ்ட் நான் அடிச்சுட்டு நான் சொல்லுவேன் நீங்களே ஓகேன்னு சொல்றீங்களான்னு சொல்லுங்க. என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். சரி, அப்போ இதே லாஜிக்ல ஒரு வீட்டை பொண்ணு பார்க்கும்போது ஏன் ஃபுல் ஃபேமிலி போயிட்டு ஃபுல்லா அதே மாதிரி பண்றீங்க? டெஸ்டிங் தானே பண்றீங்க. என்ன டெஸ்டிங் பண்ணுவாங்கன்னா, என்ன பொண்ணு நடக்குதா பாருங்க, ஒரே நிமிஷம் இதா காது கேக்குதா அதுதான் பார்ப்பாங்க ஒழிஞ்சி மற்றபடி எதுவும் பார்க்க மாட்டாங்க. அப்போ என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் எதுவுமே பிரேக்கப் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் 100% கல்யாணம் தான். 100 பேர் கல்யாணம் பண்றானா ஒரு 20% பிரச்சனை இருக்கு. டிவோர்ஸ்ல முடியுது, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. மெஜாரிட்டி சக்சஸ்ஃபுல் தான். தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்க அப்படி ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு எளிதா சொல்றீங்க, நான் அடிச்சிருவேன். அப்புறம் பச்சை பச்சை என்னங்க பேசுவீங்க நீங்க? இல்ல பச்சை பச்சையா நீங்க என்ன பேசுவீங்க? விடப்பா, தெரியாம கேட்டுட்டான். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? சொல்லு, உன் காதலி பேரை சொல்லு. நீ செக்ஸுக்காக தானே போன, நீ வெளியே போயிடலாம், ஈஸியா வெளியே போயிடலான்னு தானே போற. ஆல்டர்னேட்டிவ்ஸ் பத்தியே யோசிக்காம நம்ம எங்க போறோம், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வே உள்ளவன நம்ம எவ்வளவு இகழ்ச்சியா பாக்குறோம். இங்க சொல்றாங்கல்ல, நான் பாத்திரம் விளக்குவேன், அவன் தோசை சுடுவா, அவன் தோசை சுட்டான். அங்க எத்தனை பேர் அது சாத்தியம்னு தெரியல. இவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கு, இந்த ஏக்கம் கோபமா மாறுது. இனஃப்டா, அடிச்சிடு. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். என் வீட்டில் தோசை நான் தான் சுடுறேன், என் வீட்டில் பாத்திரம் நான் கழுவுறேன், ஒரு நாள் என் மனைவி கழுவுறா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? இப்ப நான் பெட்டரா அவங்க பெட்டரா? இல்ல பெட்டர் எதை சொல்றேன்ல, இந்த சமாளிக்கிற வலையில வச்சுக்கிறாங்க. இதை பொத்தாம் போது நம்ம ஏன் விடக்கூடாது அப்படின்னா, அவர்களுக்கு சொல்லணும் இதுதான் சரினா அது சரின்னு சொல்லணும். அப்பதான் அடுத்த தலைமுறை சரியாகும். இல்ல மேரேஜ் தான் சரினா மேரேஜ் சரின்னு சொல்லணும். அவர் ஒரு விருப்பப்படி இருந்துக்கப்பா, நீ உன் விருப்பப்படி இருந்துக்க, நீ உன் விருப்பப்படி இருந்துக்க. என்ன தவறு இருக்கு? அப்படி அவுத்து விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை விட இது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறாங்க. தப்பு பட்டா அடிபட்டு திரும்ப வந்து அதுல சேர்ந்துக்கட்டும். எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 வகை இருக்கு. ஒன்னு கண்டுபிடிக்கிற மருந்தை வந்து குரங்குட்டி கொடுத்து பாக்குறது, இன்னொன்னு கண்டுபிடிக்கிற மருந்தை வந்து விஞ்ஞானி தானே சாப்பிட்டு பாத்துக்குவான். நீங்க எல்லாம் தானே சாப்பிட்டு பாத்துக்கிற விஞ்ஞானிய அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. காரணம், என் பிள்ளைய நல்லா வளர்க்கறதுக்கு நீ மருந்தை சாப்பிட்டு உழைச்சிருந்தா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். செத்து போனாட்டே அங்க சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டான், நீ சாப்பிடாத இந்த மருந்துன்னு சொல்ல போறேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டடாக? ஓவராலா பாக்குறப்ப என்ன அப்படின்னு கேட்டா, உலகம் முழுவதும் இதை ஆதரித்த நாடுகள் குடும்பங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றன. ப்ளீஸ் டோன்ட் டெஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க.